ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனுக்காக எக்கு கிரேவி வச்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டேன். மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ஒரு 3 பல் தேங்காய் பல் எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், தனியா, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராமு, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், மிளகு எடுத்திருக்கேன், ஜீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கறி லீஃபு, கசகசா, இவ்வளோலாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். நம்ம தனியாக அதிக மசாலா சேர்க்க தேவையில்லை. கலருக்காக லைட்டாக வேறு மசாலா சேர்த்துக்கலாம், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா வறுத்துட்டு நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறோம். முன்னாடியே சேர்த்துக்கல, லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். லைட்டாக எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றிட்டா போதும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது மட்டன் கறி பண்ணும்போதோ, நாட்டுக்கோழி கிரேவி, அதுக்கப்புறம் எக்கு கிரேவி, இந்த மாதிரி பண்ணும்போது, இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். போதுமான அளவுக்கு எக்கு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, கறி லீஃபு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம போதுமான அளவுக்கு தாளிப்புக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் லைட்டாக ஜீரகம், கடுகு ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கறி லீஃபு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு விட்டதுக்கப்புறம் இப்போவே மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துக்குங்க. சீக்கிரமாக வதங்கிடும். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மசாலாலேயே கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அது கூடயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அது கூட பார்த்தீங்கன்னா பூண்டும் இஞ்சி சேர்த்துக்கல, நான் தனியாக கொஞ்சம் பேஸ்ட் வச்சுருந்தேன், அதுதான் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது நம்ம எக்கு கிரேவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி அதிகமாகவே இருக்கணும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா. தக்காளி நல்லா வேகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா மசாலா குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வேறு எந்த மசாலாவும் அதிகமாக சேர்த்துக்கல. தேவைப்பட்டால் அந்த ஸ்மெல்லுக்காக மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க.
அது கூட நான் ரொம்ப சேர்த்துக்கல. ஏன்னா நம்ம அங்கவே பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், பட்டை, ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. அந்த பேஸ்ட்டு தான் நம்ம இது கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட்டாக. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் இருக்கான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச தேங்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்காயில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா வந்து அதை அப்படியே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்கை லைட்டாக வந்து ஒரு 4 சைடு வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த கிரேவியில் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.